1000 கோடி லாட்ரி கம்பெனிக்கிட்டேருந்து பார்ட்டி ஃபண்ட் வாங்கினியா வாங்கலையா? வாங்கினேன். எதுக்கு கொடுத்தன்றான்? நீ எதுக்கு வாங்கினன்றது தான் நியாயமான கேள்வி. நீ எதுக்குப்பா வாங்கின திராவிட மாடல்? நீங்கள் தான் உலகத்திலே உத்தமர்களாச்சு, எதுக்கு வாங்கின? தைரியம் இருந்தா லாட்ரி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா இங்க காணோம், வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு, ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. ஆனால் இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னால் திமுகவுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா தாவேக்கா? கரூர் கேங்குன்றது எவ்வளோ பெரிய பேருன்றது எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் தோல்வியிலிருந்தும் பாடம் கற்க மறுக்கிறார்கள் திமுகவினர், அவ்வளோதான். பதவி உயர்வு இடம் மாறுதலுக்கு இனிமேல் முதல்வரோட ஒப்புதல் அவசியம் அப்படின்னு ஒரு ஜீவோ வருது. அதிகாரம் ஒரு இடத்துல குவியாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆகவே இது நடைமுறையில் இது சிக்கல்களை உண்டாக்கும் தான் எனக்கு தோணுது. பட் எல்லாத்துலேயும் முதலமைச்சர் எப்படி இதில் பதவி உயர்வுகளுக்கு எந்த கேட்டகரி வரைக்கும் முதலமைச்சர் பார்ப்பாருன்றது எனக்கு ஒன்றும் புரியல. அதிகாரம் ஒரு இடத்தில் குவிவது என்பது ஆபத்து, அது தவிர்க்கப்பட வேண்டும். டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்கிறது தான் தப்பே ஒழிய அந்த பதவிகளுக்கு நியமிப்பது தவறு கிடையாது. ஸோ எல்லாரும் செஞ்சதை தான் விஜயம் செய்கிறார். என்ன ஒன்று அவங்க எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஜீவோ கொடுத்துருவாங்க, அவர் கொடுக்கலாம். இப்படி ஏன் மறைக்கணுன்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அதாங்க, அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் முதல்ல வந்தோன்னா ஒரு ஜோசியர் அப்பாயின்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த அப்பாயின்மெண்ட்டை அவர் வாபஸ் வாங்கியிருக்க கூடாது. ஏன்னா டெல்லி சிறப்பு பிரதிநிதின்றது ஒன்றுமே கிடையாதுங்க. அது ரொம்ப ஒரு ஆர்னமெண்டல் போஸ்ட், அவ்வளோதான். அது யாரை வேணால் அப்பாயின்ட் பண்ணுவேன். நான் அப்பாயின்ட் பண்ணதை சொன்னால் தானே நீ குதிப்பேன், சொல்லவே போகிறதில்ல. கற்றுப்போம், எவ்வளோ வேணால் கற்றுங்க, யார் வேணால் கற்றுங்கன்ட்டான். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுல தமிழ்நாடு தடுக்கிறது பண்ணாமல் இருக்கிறது ஏன் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கேள்வி கேட்கிறார். எங்கள் விஜய் அரசு இந்த விஷயத்தில் ஒரு தவறு பண்ணுதுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கண்டிப்பாக கூட்டியிருக்கு. இந்த விஷயத்தில் எல்லாரும் அரசியல் பண்ணுறாங்க, எல்லா அரசியல் கட்சிகளும் கர்நாடகாலையும் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டிலையும் பண்ணுறாங்க. விஜய் அரசுடைய இந்த அணுகுமுறை தவறானது. கூட்டணி கட்சி காங்கிரஸ் எதிர்க்க பயப்படுறாங்க. இது ஜீவாதார பிரச்சனை. இங்கே இருக்க எல்லா கட்சியும் ஒரு ஸ்டாண்டு, அங்கே இருக்க எல்லா கட்சியும் ஒரு ஸ்டாண்டு. பயப்படுறாங்கலாம் எனக்கு தோணலை. அவங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்கிறது. திமுக விஷமம் பண்ணிட்டு பயப்படுறாங்க அனைத்து கட்சி கூட்டத்தில். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது 5ஆம் தேதி அன்றைக்கி ஒரு செய்தி ஒன்று வந்தது. ஆனால் அது பெரிதாக யாரும் பேசாத ஒரு விஷயமா இருக்குது. காரணம் என்னென்னா, பதவி உயர்வு இடம் மாறுதலுக்கு இனிமேல் முதல்வரோட ஒப்புதல் அவசியம் அப்படின்னு ஒரு ஜீவோ வருது. பொதுவாக இந்த பதவி உயர்வு இந்த மாதிரி இதெல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு புரோக்கர் இருப்பாங்க, அது மூலமாக நிறைய காசு உள்ளே விளையாடுது அப்படிங்கிற விஷயங்கள் மக்களுக்கு ஓரளவு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ தற்போது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த நடவடிக்கையை எப்படி பார்க்கறது? இல்லை, எந்த மட்டத்தில் அதிகாரிகள் அதில் போட்டிருக்கா அந்த படிங்க நீங்கள். எஸ் சார். ஏன்னா எல்லாத்துக்கும் முதலமைச்சர்கிட்ட போச்சுன்னா அதுக்கு ஆயிரக்கணக்கில் பணி மாறுதல் நடக்கும். தமிழகத்தில் உள்ள அனைத்து துறை செயலர்கள், தலைவர்கள், மாவட்ட வருவாய் அலுவலர்கள், கூடுதல் இணை துணை செயலர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள், கூடுதல் பதிவாளர்கள், கூடுதல் இயக்குநர்கள் உள்ளிட்டோரின் பதவி உயர்வுகள் பட்டியல்கள் முதல்வர் அலுவலகத்திற்கு அனுப்பி ஒப்புதல் பெறப்பட்ட பின்பே நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறதும், மற்ற பணியாளரோட பதவி உயர்வு பட்டியல்களுக்கு தொடர்புடைய அமைச்சரின் ஒப்புதல் போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக இதில் கூடுதலாக சொல்கிறது, பணிமூப்பு அடிப்படையை மீறிய பதவி உயர்வுகள் தொடர்பான கோப்புகளை தலைமைச் செயலர் பரிந்துரை பெற்ற பிறகே துறை செயலர்கள் முதல்வரின் ஒப்புதலுக்கு இனி அனுப்பி வைக்க முடியும். இது முக்கிய சாராம்சங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இது நடைமுறையில் எப்படி அவங்க சாத்தியப்படுவாங்க? ஏன்னா அதிகாரம் ஒரு இடத்துல குவியாமல் இருக்கிறது தான் நல்லது. இப்போ இது அதிகாரம் ஒரு இடத்துல முதல்வர் அலுவலகத்தில் குவியுது. இப்போ டைரெக்டாக முதலமைச்சர் எல்லாத்தையும் பார்க்க போகிறது கிடையாது. முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய 3-4 செயலாளர்கள், அதுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர், இவங்க தான் பார்ப்பாங்க. ஆகவே இது நடைமுறையில் இது சிக்கல்களை உண்டாக்கும் தான் எனக்கு தோணுது. எனக்கு நோக்கம் நல்ல நோக்கம், ஊழலை ஒழிக்கணும், கையூட்ட ஒழிக்கணுன்றது. பட் நடைமுறையில் அது எப்படி வரும்ன்றது நமக்கு தெரியல. ஓகே, ஆகவே இது ஒரு புதுவிதமான செய்தியாக தான் இருக்குது. இதோட ப்ராக்டிக்கல் இது என்னன்றது நமக்கு புரியல. ஓகே, இதில் ரீசெண்ட்லி ஒரு விஷயம், இந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் நிறைய விஷயம் உள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது தொடர்பாக கூட இதில் இருக்குது. அரசு தலைமை வழக்கறிஞர், கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர், அரசு ப்ளீடர் உள்ளிட்ட உயர்நிலை பதவிகளுக்கு அந்த நியமனங்களுக்கு கூட முதல்வர் ஒப்புதல் கட்டாயம் போட்டிருக்காங்க. இது மூலமாக அந்த முறைகேடுகள் தடுக்க. ஆமாம், அது கண்டிப்பாக அரசு தலைமை வழக்கறிஞர் சிஎம் கேட்காம போட மாட்டாங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. அட்வொகேட் ஜெனரல், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கவர்மெண்ட் ப்ளீடர், ஜெனரல் ஜிபின்னுவாங்க. இந்த 3 போஸ்ட்டும்
முதலமைச்சரோட சம்மதம் இல்லாமல் கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எடப்பாடியோ ஸ்டாலினோ அவங்க சம்மதம் இல்லாமல் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் கவர்மெண்ட்டோட ஃபேஸ், கோர்ட்டில் போய் நிற்கணும். அட்வொகேட் ஜெனரல், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதுக்கு பிறகு அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல், அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ், அது வரைக்குமே வந்து அவங்க நம்பிக்கையானவங்க முதலமைச்சரோட ஒப்புதல் வாங்கி தான் போடுவாங்க. ஜிபி வரைக்கும் அந்த ஒரு 7-8 பதவிகள் சிஎம்மோட கன்கரன்ஸ் இல்லாமல் போட முடியாது. அதனால் அது ஒன்றும் புதுசு கிடையாது, அது பழைய செய்தியை தான் அவங்க போட்டிருக்காங்க. பட் எல்லாத்துலேயும் முதலமைச்சர் வந்து எப்படி இதில் பதவி உயர்வுகளுக்கு எந்த கேட்டகரி வரைக்கும் முதலமைச்சர் பார்ப்பாருன்றது எனக்கு ஒன்றும் புரியல. அது வந்து அந்த மேல் மட்டத்தில் இருக்கிறது மட்டும் டாப் லெவல் தான் பார்க்க முடியும். டாப் லெவல் தான் லட்சக்கணக்கில் பல லட்சம் சில லட்சம் அரசு ஊழியர்கள் வந்து ரொட்டீனாக ப்ரொமோஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் வந்து சிஎம் எப்படி பார்த்துட்டு இருக்கணும், வாய்ப்பே கிடையாது. இப்போ போலீஸில் கூட பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் தான் சிஎம் பார்ப்பார். ஐபிஎஸ் வரைக்கும் தான். அதாவது ஐபிஎஸ்னால் என்ன, ஐபிஎஸ் பாஸ் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிவிட்டு ஐபிஎஸ் கேடர் வந்து 2 வருஷம் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஏஎஸ்பியாக ஜாயின் பண்ணுவாங்க. 3 வருஷத்துக்குள்ளே எஸ்பி ஆகிடுவாங்க. ஒன்ஸ் எஸ்பி ஆகிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது எஸ்பி ஆகிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த போஸ்டிங் டிஐஜிஸ், ஐஜிஸ், ஏடிஜிபிஸ், அடுத்து டிஜி வரைக்கும் சிஎம்மோட அப்ரூவல் இருக்கும். போலீஸ் ப்ரமோஷன்ஸில், ஐபிஎஸ் ப்ரமோஷனில். நான் ஐபிஎஸ் ப்ரமோஷனில் அப்படி இருக்காது. அதில் தவிர உங்களுக்கு கான்ஸ்டபிள் எஸ்ஐ ஆகிறது, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆகுதுலாம் அதெல்லாம் இவங்களே பார்த்துப்பாங்க. லோக்கல் டிஐஜி லெவல்லே பார்த்துருவாங்க அது எல்லாத்தையுமே. அல்லது யாராவது மந்திரிங்க அரசியல் கட்சி இன்வால்மெண்ட்டு ரெக்கமெண்டேஷனாக மந்திரிங்க யாராவது செய்வாங்க. அதிகபட்சம் அது இப்போ கான்ஸ்டபிளாக சேர்றவங்களாம் அதிகபட்சம் ஹெட் கான்ஸ்டபிள் இல்லை ரிட்டையர்மெண்ட் அப்போ எஸ்ஐயாக வருவாங்க 1 வருஷம் 2 வருஷம் முன்னால், அவ்வளோதான். எஸ்ஐயாக ஜாயின் பண்ணால் ஏடிஎஸ்பி வரைக்கும் வரலாம். இன்ஸ்பெக்டர், ஏடிஎஸ்பி, அப்புறம் டிஎஸ்பி, அதுக்கப்புறம் ஏடிஎஸ்பி, அதிகபட்சம் எஸ்பி. அது ரொம்ப கஷ்டம் வாங்கிறதுக்கு, 30 வருஷம் தான் வரலாம். ப்ரொமோஷன்ஸ்லாம் இப்போ கஷ்டமாயிடுச்சு. அந்த போஸ்டிங்லாம் சிஎம் தலையீடு இருக்காது. இது முழுக்க முழுக்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் போஸ்டிங்கான இது. அப்புறம் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் இருப்பாங்க, குரூப் 1 எழுதிட்டு வரவங்க. இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவங்கள ஐ திங்க் அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஆமாம். ஆனால் இதுதான் நடைமுறையை மாற்றி அமைத்தது தமிழக அரசு அப்படின்னு அது எந்த கோணத்தில் சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்படி ஒருவேளை நடைமுறையை மாற்றி அமைக்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது சீஃப் மினிஸ்டருக்கு. எப்படி இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க? என்ன தெரியும் சீஃப் மினிஸ்டருக்கு? ஏன்னா சர்வீஸ் ரெக்கார்டு என்னன்றது கீழே இருக்க அதிகாரிக்கு தான் தெரியும். ஒரு தலைமைச் செயலாளர் கீழே இருக்கவங்களும் பார்க்க வேண்டிய வேலையை, எல்லா ப்ரமோஷனையும் நீங்கள் போய் சிஎம் கிட்டேயோ ஏன் சீஃப் செக்ரட்டரியிட்ட கூட கொடுக்க முடியாது. அது கீழே இருக்க அதிகாரிகள் தான் அதை பார்க்கணும். அதிகாரம் ஒரு இடத்தில் குவிவது என்பது ஆபத்துங்க, அதில் எந்த சந்தேகமான. அதிகாரம் ஒரு இடத்தில் குவிவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து தவிர்க்கப்பட வேண்டும். ஓகே, இதில் சந்தேகம் வேணாம். உங்களுக்கு ஒரு பக்கம் இந்த நடவடிக்கை இருக்கும் பொழுது ரீசெண்ட்லி பேசுபொருளாகிற விஷயமாக இப்போ அரசாங்கத்தில் தாவேக்காவை சேர்ந்தவர்களுக்கு இல்லை விஜய் அவர்களுடைய நெருங்கிய வட்டாரத்தை சேர்ந்தவர்களுக்கு பதவிகள் கொடுக்குறாங்க. ஆனால் அது தொடர்பான அரசாணை எதுவும் வெளியாக மாட்டேங்குது. எங்கே டிரான்ஸ்பரன்சி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. முதலமைச்சர் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு, தாவேக்காவை சார்ந்தவர்களுக்கு பதவி கொடுப்பதில் எந்த தவறும் கிடையாது. கடந்த காலங்களில் இது அப்படி தான் நடந்திருக்குது. 2வது, அப்படி நியமிக்கப்படக்கூடிய தகுதிகளுக்கு எந்த தகுதியும் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குவாலிஃபிகேஷனே கிடையாது. அதனால் தப்பே கிடையாது. எது தப்புன்னா அதை வெளியில் சொல்லாமல் இருக்குது, டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்கிறது தான் தப்பே ஒழிய அந்த பதவிகளுக்கு நியமிப்பது தவறு கிடையாது. இப்போ ஆலோசகர்களாக ஜானையும் விஷ்ணு ரெட்டியும் போட்டாங்க, அது வெளியில் சொல்லலை. அவங்க தாராளமாக அதை சொல்லிட்டு போகலாம். முதலமைச்சரோட தனி உரிமை, அது யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அந்த பதவிகளுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஸோ எல்லாரும் செஞ்சதை தான் விஜயம் செய்கிறாரு. என்ன ஒன்று அவங்க எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஜீவோ கொடுத்துருவாங்க, இவர் கொடுக்கல, அவ்வளோதான். இல்லை, அது அப்படி ஏன் மறைக்கணுன்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? இப்போ அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது உள்ளுக்குள்ளே மறைமுகமாக ஏதாவது பண்ணுறீங்களா, தவறுகள் நடக்குதா அப்படின்னு ஏதாவது? அதாங்க, அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் முதல்ல வந்தோன்னே ஒரு ஜோசியர் அப்பாயின்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த அப்பாயின்மெண்ட்டை அவர் வாபஸ் வாங்கியிருக்க கூடாது. ஜோசியம் பார்க்குறது ஒன்றும் தப்பான தொழில் கிடையாது. இன்னொன்று, அவர் ஜோசியம் பார்க்குறது அவருக்கு ஒரு முழு நேர தொழில் கிடையாது. அவர் வேறு தொழில்கள் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் அவர் ஒன்றும் பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள்னு அவர் மேலே கிடையாது. இவங்க ஒரு பயத்தில் உடனே புது கவர்மெண்ட்டு எல்லாரும் குதிச்சாங்க, அவர் வாபஸ் வாங்கிட்டார். அதுலேருந்து அவர் என்ன உஷாராயிட்டார், எந்த அப்பாயின்மெண்ட்டையும் நான் சொல்ல போகிறதில்ல, அப்பாயின்மெண்ட் பண்ணலன்னு இல்லை, சொல்ல போகிறது. உதாரணத்துக்கு டெல்லி பிரதிநிதி ஒருத்தர் போட்டார், அது ஒரு வேலையும் கிடையாது. அதுக்கு இவங்களா கதை கட்டிக்கிட்டு அவருக்கு காவேரி பிரச்சனை தெரியும், உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும், ஈரான் அமெரிக்கா யுத்தம் உட்பட அவருக்கு எல்லா பிரச்சனையும் தெரியணும்னு கதை கட்டி கம்பி கட்டி கதை அளந்தாங்க எதிர்கட்சிங்க. அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. அவர் ஜஸ்ட் பிகாஸ் கர்நாடகாவை சேர்ந்தவன்றதுனால பிரதிநிதியாக இருக்கக்கூடாதுலாம் எந்த சட்டமும் கிடையாது. குதிச்சாங்க 2 நாள், இப்போ ஆஃப் ஆகிட்டானுங்கள எல்லாரும். ஏன்னா டெல்லி சிறப்பு பிரதிநிதின்றது ஒன்றுமே கிடையாதுங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஆர்னமெண்டல் போஸ்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே கிடையாது.
ஏன்னா மாநில அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலைமைச் செயலாளரும் ஐஏஎஸ் அதிகாரிகளையும் தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ரெசிடென்ட் கமிஷனர் வேறு, டெல்லி பிரதிநிதி வேறு. ஸோ இவங்க அதனால் வந்து இதை என்னமோ பண்ணி பார்த்தாங்க. இப்போ அவங்க அவர் விஜய் என்ன பண்ணிட்டார், அவர் அந்த எண்டுக்கு போயிட்டார். யாரை வேணால் அப்பாயின்ட் பண்ணுவேன், நான் அப்பாயின்ட் பண்ணதை சொன்னால் தானே நீ குதிப்பேன், சொல்லவே போகிறதில்ல, கற்றுப்போம், எவ்வளோ வேணால் கற்றுங்க, யார் வேணால் கற்றுங்கன்ட்டான். ஆனால் அந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதிக்கு அவங்க இவ்வளோ விமர்சனங்கள் வரும்போது கூட அசால்ட்டாக கடந்து தான் போனாங்க. அவ்வளோதான். அது மாதிரி இதையும் பண்ணியிருக்கலாம். ஐ மீன் இப்போ அடுத்தடுத்து வர நியமனங்கள் இல்லை, இப்போ அப்படி தானே இருக்கு. ஜீவோ போட்டிருக்கலாம், போட்டுட்டு அவங்க போட மாட்டேன். ஆனால் சிலஜி இப்போ ஃபிலிக்ஸ் ஜெரால்டை வந்து சிறுபான்மை கமிஷனர் போட்டிருக்காங்க, இன்னைக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு, போட்டாச்சு, அந்த மாதிரி வருது. ஆனால் சில போஸ்டிங் இப்போ ஜானோ விஷ்ணு ரெட்டியோ அவங்க ஏன் அந்த அப்பாயின்மெண்ட்டை சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? முதலமைச்சரோட உரிமை, அவங்களை அப்பாயின்ட் பண்ணிக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்போ ஏன் தயங்குறாங்கன்னு தான் எனக்கு புரியல. யாரும் அதை அப்ஜெக்ட் பண்ண முடியாது. அந்த பதவிகள்லாம் எந்த தகுதியுமே நிர்ணயிக்கப்படலை. தகுதியே நிர்ணயிக்கப்படாத பதவிக்கு முதலமைச்சர் யாரை வேணால் அப்பாயின்ட் பண்ணலாம். கடந்த காலங்கள் அப்படி தான் நடந்திருக்கு. அப்போ புதுசாக எதுக்கு ஒன்று குத்துது குடையுது நான் கேட்குறேன். எது பண்ணாலும் தப்புன்னா இது எப்படி? இது அதை தானே திமுக பண்ணிகிட்டு இருக்கு, திமுகவோட தோழமை கட்சிகளும் பண்ணிகிட்டு இருக்கு. எது செஞ்சாலும் தப்பு. இது வந்து மக்கள் மத்தியில் அவங்கள இன்னமும் கெட்ட பேரை தான் உண்டாக்கும். அசெம்பிளியில் முக்கியமான ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதாவது இப்போது மாநிலத்துக்கு வர வேண்டிய ஒரு நியாயமான நிதின்றது நிதி பங்கீடு வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு எல்லாரும் ஒப்புதலோட. இந்த தீர்மானத்தின் மூலமாக இப்போ புதுசாக தாவேக அரசு புதுசாக வந்திருந்தாலும் கூட ஒரு ப்ராப்பரான நடவடிக்கை இதில் எடுத்திருக்கிறாங்க இந்த தீர்மானத்தின் வாயிலாக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். புதுசாக வந்திருக்கக்கூடிய அரசு, அதனால் அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஓகே. அதில் ஆனால் நான் இன்னொரு விஷயம் வரேன். இப்போ இதில் ஒரு பார்ட்டி ஃபண்ட் தொடர்பாக ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அந்த பார்ட்டி ஃபண்ட் கான்வர்சேஷன் இப்போ தான் அந்த வீடியோவும் பார்த்தோம். அதில் அமைச்சர் ஆதவுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கும் நடந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. எந்த கோணத்தில் புரிஞ்சு? பார்ட்டி ஃபண்டுன்னும் போது நீங்கள் லாட்ரி கம்பெனிகிட்ட வந்து எதுக்கு காசு வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆதவ அர்ஜுனா. நீங்கள் எதுக்கு கொடுத்தீங்கன்றாரு உதயநிதி. ஆதவ் சொல்கிறாரு, நான் கொடுக்கல, எங்கள் மாமனார் கொடுத்தாரு அப்படின்றாரு. எதுக்கு கொடுத்தாருன்னு உங்கள் மாமனாருக்கு தெரியும், அவங்கள போய் கேளுன்றாரு உதயநிதி. அது பதில் நல்லா அருமையாக இருந்தது. வாங்கினது உங்கள் அப்பா, ஏன் வாங்கினது உங்கள் அப்பாவை போய் கேளுங்கன்னாரு. அசம்பிளியில் ஆதவ் ஸ்கோர் பண்ணிட்டார். உதயம் நல்லா தான் பேசினார், ஆனால் போய் மாட்டிக்கிட்டார். உங்கள் அப்பா ஏன் 900 கோடி, மாமனார் ஏன் 900 கோடி கொடுத்தனார். நான் எந்த தொழிலும் பண்ணல, எங்கள் மாமனார் பண்ணதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, வாங்கினது உங்கள் அப்பா தானே, உங்கள் அப்பா போய் கேளுன்ட்டார். ஆமாம், நான் அந்த தொழிலை பண்ணல, எனக்கு எந்த தொழிலும் கிடையாது, நீ என்ன வாங்கினது உங்கள் அப்பா, அப்போ உங்கள் அப்பாவை கேளுன்ட்டார். அது சரியான பதில். அது உதயநிதி கிட்ட எதிர்வினையே இல்லை, பதிலே இல்லை. பிரச்சனை எது பண்ணாலும் தப்புன்னு இவங்க திமுகவில் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அதான் எண்ணம் போல் வாழ்வு, கெடுவான்னு கேடு நினைப்பான், அவ்வளோதான். எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு குத்தம் சொல்லிட்டு இருந்தது. ஏன்னா இவங்க ஆட்சியில் தேனும் பாலும் ஓடிச்சா. 900 கோடி லாட்ரி கம்பெனிக்கிட்டேருந்து பார்ட்டி ஃபண்டு வாங்கினியா வாங்கலையா? வாங்கினேன். எதுக்கு கொடுத்தன்றான், நீ எதுக்கு வாங்கினன்றது தான் நியாயமான கேள்வி. அவனுக்கு வந்து வியாபாரிங்க, அவங்களுக்கு என்ன நோக்கம்னு எல்லாருக்கும் தெரியும். நீ எதுக்குப்பா வாங்கின திராவிட மாடலு, நீங்கள் தான் உலகத்திலே உத்தமர்களாச்சு, எதுக்கு வாங்கின? அந்த கேள்வி தான் அவர் கரெக்டாக கேட்டிருக்காரு. எதுக்கு உங்கள் அப்பா வாங்கினாருன்னு போய் உங்கள் அப்பாவை கேளுன்ட்டு, நியாயமான பதில். ஆனால் இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னால் திமுகவுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா தாவேக்கா? அப்பயே அந்த கவர்மெண்ட்லேயே கரூர் கேங்கில் வந்து பார்ட்டி ஃபண்டு வாங்குறாங்கன்ட்டு ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கும்போது டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம், அத்தனை சங்கமும், எல்லா சங்கமும் இன்க்ளூடிங் திமுக தோமுசா உட்பட போய் டிஜிபிக்கு 10 பெட்டிஷன் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? அதுக்கு பிறகு தனியாக இடதுசாரி தலைவர்கள் ஸ்டாலினை வீட்டில் சந்திச்சும் சொன்னாங்க, கரூர் கேங்கை இம்சை பண்ணுறாங்க பார்ட்டி ஃபண்டுன்னு. அதை தான் இப்போ ஒழிக்கிறதுக்கு முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. அப்படியே முழுசாக ஒழிக்க முடியல, கட்டுப்படுத்த தான் முடியுது. சொல்லலாம் இப்போ கூட ஒரு நியூஸ் வருதுங்க சார், இப்போவும் கரூர் கேங் செயல்பட்டு தான் இருக்கு. ஆமாம், அப்புறம் என்ன, கரூர் கேங்குன்றது எவ்வளோ பெரிய பேருன்றது எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் தோல்வியிலிருந்தும் பாடம் கற்க மறுக்கிறார்கள் திமுகவினர், அவ்வளோதான். இந்த எப்படியாவது கவர்மெண்ட்டை கவுத்துணும் அல்லது கவர்மெண்ட்டை கவரணும்னு அவங்க விரும்புகிறாங்கங்க. அதோட விளைவு தான் இவ்வளவும் நடக்குது. டே 1லேருந்து வர பிரச்சனை தேர்தல் முடிவை டைஜஸ்ட் பண்ண முடியல. பூனை கண்ணை மூடினா பூலாக இருன்றது. ஃபைனலி ஒரு விஷயம் சார், முக்கியமான விஷயம், இந்த மேகதாது, இந்த காவிரி விவகாரம் அப்படிங்கிறதுல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுல தமிழ்நாடு வந்து தடுக்கிறது பண்ணாமல் இருக்கிறது ஏன் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கேள்வி கேட்குறார். ஆனால் விஜய் அவர்கள் இந்த மாதிரி காவிரி வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு அதற்கான பதிலாக முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறார். ஏன்னா 1969 நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். இப்போ இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசினுடைய அணுகுமுறையும் இங்கே எதிர்க்கட்சிகள் வைக்கிற கோரிக்கைகளையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? எங்கள் விஜய் அரசு இந்த விஷயத்தில் ஒரு தவறு பண்ணுதுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கண்டிப்பாக கூட்டியிருக்கணும்.
ஏன்னா கர்நாடகா ஒரு குரலில் பேசுது, ம். தமிழ்நாடு வந்து இரு குரலில் பேசுது. இது வந்து மாநிலத்தின் நலனுக்கு எதிரானது. இந்த விஷயத்தில் எல்லாரும் அரசியல் பண்ணுறாங்க, எல்லா அரசியல் கட்சிகளும் கர்நாடகாலையும் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டிலையும் பண்ணுறாங்க. ஆனாலும் மாநிலம் ஒருமித்த குரலில் பேசுகிறது என்ற தோற்றமாவது நமக்கு உருவாக வேண்டும். அதற்கு கண்டிப்பாக ஒரு முறை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது தான் சரியானதாக இருக்கும். ஆகவே உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட மற்ற முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள், விஜய் அரசை ஆதரிக்கக்கூடிய இடதுசாரிகள், இவங்க எல்லாருமே வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்றாங்க. ஆகவே அது ஒரு நியாயமான கோரிக்கை தான். அதனால் வந்து அதை கூட்டாமல் இருப்பதற்கு விஜய் அரசு சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்புடையவை அல்ல. விஜய் அரசுடைய இந்த அணுகுமுறை தவறானது. கண்டிப்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு காவேரி பிரச்சனை தொடர்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். இந்த வருஷம் தண்ணி வந்துடுச்சு, வருண பகவான் ஆசீர்வாதத்தால் வந்துடுச்சு. ஸ்டாலினுக்கு 5 வருஷம் ஆசீர்வாதம் பண்ணார். விஜய்க்கு முதல்ல கொஞ்சம் தண்ணி காமிச்சார், அப்புறம் வந்து கருணை கொடுத்து காட்டி விட்டார். இந்த வருஷம் ஓடிடுச்சு, பிரச்சனை இல்லை. மேகதாதுக்கு வந்து இவங்க தீர்மானம் போட்டுன்றாங்க. அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஒரு ஃபார்மாலிட்டிங்க, அது பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு விஜய் அரசு ஒரு சம்பிரதாயம் தான் அது, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஒரு சம்பிரதாயம் அது. ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்க சார், என்ன ஏன் தான் அது அவங்க மேபி அதில் நிறைய விவாதங்கள் வரும்போது நம்மளால் சமாளிக்க முடியுமான்ற ஒரு அச்சம் கூட விஜய் அரசுக்கு இருக்கலாம். முதல் ஆண்டு தொடர்பான தகவல்கள் எதுவும் தெரியாது. ஏன்னா புதுசாக வந்திருக்கோம், இவங்க நிறைய அதிலே பழந்துன்னு கொட்டை போட்டவங்க கவுத்துற போகிறாங்க, நைச்சியமாக ஸ்பீடாக கவனத்தை திசை திருப்பிட போகிறாங்க, நம்முடைய பாதையை மாற்றிட போகிறாங்கன்ற ஒரு அச்சம் கூட காரணமாக இருக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் அவங்க இங்கே கர்நாடகாவில் 2-3 முறை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்சிகளும் அங்கே ஒருமித்த குரலில் பேசுகிறாங்க. 5-6 முன்னாள் முதலமைச்சர்கள் DK சிவகுமாரோட பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஆகவே தவேகா அரசு, விஜய் அரசு காவிரி பிரச்சனை மற்றும் மேகதாது, குறிப்பாக மேகதாதுவில் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது கண்டிப்பாக தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது. இந்த விஷயத்தில் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திமுகவை தவேகா அரசை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளின் கோரிக்கை நியாயமானது என்று தான் நான் பார்க்கிறேன். இது தொடர்பான கேள்வி ஒன்று கேட்கப்படுது, ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுறதில்லை அப்படின்னா, CTR நிர்மல்குமார் சொல்கிறாரு, இல்லை எங்கள் கூட்டணி கட்சிகளினுடைய அவங்ககிட்டலாம் கலந்து ஆலோசிச்சுட்டு தான் நாங்கள் முடிவெடுக்கிறோம், கூட்டணி கட்சிகள் கூட பேசுகிறோம் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தவறான வார்த்தை, பொருத்தமற்ற வார்த்தை, அபத்தமான வார்த்தை. அனைத்து கட்சி கூட்டன்றது சட்டமன்றத்தில், இப்போ சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டோம், அது போதுன்றார் மேகதாதுக்கு விஜய் முதலமைச்சர். தப்பான ஆர்குமெண்ட். ஏன்னா எல்லா காவேரி பிரச்சனைலையும் அனைத்து கட்சி கூட்டம் ஏன் கூட்டுறாங்கன்னா, சட்டசபையில் ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் இல்லாத பல கட்சிகள் இருக்குது, அவங்களோட கருத்துக்களும் அரசுக்கு போகணும். 2வது விவசாய சங்கங்கள் இருக்குது, அவங்க கருத்துக்களும் அரசுக்கு போகணும். அதனால தான் நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்கிறோம். ஆகவே அனைத்து கட்சி கூட்டத்துக்கு மாற்றாக சட்டசபையில் தீர்மானம் போட்டுட்டோம் என்பது ரொம்ப தவறான வாதம். ஏதோ ஒரு தயக்கம் விஜய் அரசுக்கு இருக்கிறது. அந்த தயக்கம் தேவையற்ற ஒரு தயக்கம். ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அது சம்பிரதாயங்க, அதை கூட்டிகிட்டு போகலாங்க. அது அவங்க ஏன் அவ்வளோ தயங்குறாங்கன்னு புரியல. கூட்டணி கட்சி காங்கிரஸை எதிர்க்க பயப்படுறாங்க. எனக்கு என்னமோ அப்படிலாம் பகச்சிக்க வேணாம், அப்படிலாம் எனக்கு தோணலை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஜீவாதார பிரச்சனை. இங்கே இருக்க எல்லா கட்சியும் ஒரு ஸ்டாண்டு, அங்கே இருக்க எல்லா கட்சியும் ஒரு ஸ்டாண்டு. இங்கே இருக்க திமுக பிஜேபி இங்கே ஸ்டாண்டு தான் கரெக்ட், அங்கே இருக்க திமுக காங்கிரஸ் பிஜேபி அங்கே சொல்கிறது தான் கரெக்ட். ஸோ தேசிய கட்சிகள் எல்லாம் அதுதான் நிலைமையே. பயப்படுறாங்கலாம் எனக்கு தோணலை. அவங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்கிறது. திமுக விஷமம் பண்ணிடுன்னு பயப்படுறாங்க அனைத்து கட்சி கூட்டத்தில். அதாவது அதையும் தான் சொல்கிறாங்க, திமுக தான் தடுக்குது அப்படின்றாங்க. அதுதான் திமுக சொல்கிறது அங்கே இருக்க காங்கிரஸ் கேட்டுக்கிட்டு இருக்குன்றாங்க. அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தயங்கிறதுக்கு காரணம் திமுக விஷமம் செய்துவிடும் என்ற அச்சம் தான். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பயந்து நம்பிக்கிறோம். நன்றி சார்.